இப்ப ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பதிலா நீங்க அந்த பாட்டை பாடினீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிடுவோம் இப்ப நம்ம ஷோல. சொக்கு நட சுந்தரியே தாக்கு என்ன தாக்கு, உன்னை பார்த்து மயங்கி விழுந்து புட்டேன், தூக்கு என்ன தூக்கு, பறக்க பறக்க நரக உறக துடிக்கிறேன், உசுப்பி உசுப்பி எழுப்புறா ஏன் சொக்கு சுந்தரி வாராலே, கண்ணில் மைய பூசி கைய வீசி சேர்ந்தாலே, இனி நான் ரொம்ப பிஸி. அவ்வளவுதானா? நான் அப்படியே விட்டா வந்து 2-3 பேரா கேட்டுட்டே இருப்பேன். இல்ல அது டுயட்ல தீப்தி சுரேஷ் பாடினாங்க. சோ அவங்க மனசுல சிங்கர், அவங்களும் சொல்ல தேவையில்ல, அவங்களும் பிரிட்ஜ் எடுத்துட்டாங்க. சோ அதான் சொல்றேன், எவ்ரி ஒன் வேர் லைக் சோ பவர் பேக் தட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் they gave out their best. சிங்கர்ஸ் எல்லாரும் யாரோட சஜஷன்? உங்களோட சஜஷன் தானா இல்ல ப்ரொடியூசர் சைடா? எல்லாரும் சஜஸ்ட் பண்ணோம். எல்லாருக்கும் நல்ல ஆர்வம் வந்துருச்சு. கேட்டோன்னே இவங்கள பாட வைக்கலாமா. நான் யோசிச்சேன், நான் எதுக்கு என்ன எல்லாரும் இவங்களே சொல்லிடுறாங்க, சரி ஓகே ரைட். அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரின்னே எனக்கு ஜிவி எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுலயும் எனக்கு பாடி வந்திருக்கேன். என்னோட படங்கள் எல்லாத்துலயும் பாடி வந்திருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் பொரியாலன் டில் நவ். ஒரு படத்துல எனக்கு சட்டமின் கையில மட்டும் தான் அவர் மிஸ் ஆனாரு, மற்றபடி அவர் அதுலயும் கிடைச்சிருந்தாருன்னா ஆன் த ஹோல் எல்லாத்துலயும் அவர் தான் பாடி இருப்பாரு. ஸோ எனக்கு பேசிக்கலி ஜிவி சார் இஸ் லைக் மை லக்கி சாம். ஸோ எனக்கு அவர் வந்தாரு, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.